என்னங்க, என்னோடய பயணம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போவோம். ஸோ என்னோடய ஆஃபீஸ் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இன்னும் என்னோடய ஆஃபீஸ் பஸ் இன்னும் வரலைங்க. ஸோ ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங். என்னோடய ஆஃபீஸ் பஸ்ஸும் வந்துடுச்சுங்கிட்ட நான் எப்பவுமே வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டில் தாங்க உட்காரேன். எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய பேக்கும் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. என்னோடய பக்கத்து சீட்லேயே வச்சாச்சு. ஸோ என்னோடய பேகு, ஆஃபீஸ் பேக்கு, அப்புறம் லன்ச் பேக் ரெண்டுமே இருக்குது. ஒய்ஃப் வந்து எனக்காக லஞ்சும் டின்னரும் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வர்றதுக்கு எப்படியும் நைட் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் சாப்பிட்டெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அப்படின்றதுனால மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வீட்டு சாப்பாடு தான் எனக்கு எப்போவுமே, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அதே கண்டினியூ பண்ணிடுறது. ஸோ இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு ஆகிடுங்க, ஒரு 1:15 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 11:45 அந்த மாதிரி தான் இருக்கும். 1 மணி ஆகிடும் போய் சேர்றதுக்கு. 1:15 ஆகிடுங்க என்னோடய ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு. என்னோடைய உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னோடய ட்ராவலில் நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் என்டர்டெயின் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ட்ராவல் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டே போகிறது, பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது, இல்லை காரில் பைக்கில் போயிட்டுருக்கும்போது அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகிறது எல்லாருக்குமே தான் பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காதுங்க. டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, அதனால் அப்படியே பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா இந்த ஏரியாவிலலாம் நல்லா டிராஃபிக்காக இருக்கும். பஸ்ஸு ஸ்லோவாக தான் போகும். இங்கே இப்போ பரவாயில்ல. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால, வீக்கெண்டுன்றதுனால ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மேபி 1:15 கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பழக்கடை ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். அங்கே போனாலே வந்துட்டு நம்ம நிறைய வாங்கணும் போல தோணும். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தாங்க நிறைய ஜூஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பை 1 get 1 மாதிரி கொடுப்பாங்க. ஆஃபர் ரேட்லாம் போடுவாங்க அந்த இடத்துல. அங்கே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப தாராளமாக வந்து 2 பேர் குடிக்கலாங்க. ஒன்லி 60 rupees தாங்க. ஃப்ரூட் ஜூஸ் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். சில நேரத்தில் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா பை 1 get 1 மாதிரி கிடைக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஜூஸ் குடிக்கணுன்னா இந்த ஏரியாவுக்கு நான் வந்துடுவாங்க. நீங்களே கண்டுபிடிங்க இது என்ன ஏரியான்ட்டு. அவங்க இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பமாகிடுச்சு. ஸோ இது எப்போ மூவ் ஆகும்னு தெரியல. ஸோ டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. தெரியல எப்போ போய் சேருவோன்னு தெரியல. 1:15 மணிக்கு சேருவோன்னு நினச்சேன். பார்ப்போம். ஆனால் கிளியர் ஆகிடுங்க. அப்பப்போ வந்துட்டு ஜங்ஷனில் வந்துட்டு போலீஸுங்கெல்லாம் நிற்பாங்க. இல்லை சிக்னல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக மூவ் ஆகிடும். ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம வண்டியும் போகுது. இப்போது நம்ம வேலையை பார்ப்போமே. பஸ்ஸு ஸ்லோவாக போனால் என்ன, நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். இந்த கடை ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க ஓப்பன் பண்ணாங்க.
நான் இங்கே போனேன், பட் எனக்கு இங்கே செட் ஆகலை. இங்கே வரத்துக்கு முன்னாடி ரைட் சைட்லேயே வந்துட்டு, இப்போ நான் பார்க்குறது லெஃப்ட் சைடில், மெயின் ரோடு லெஃப்ட் சைடில் இந்த கடை இருக்குது. எனக்கு இங்கே செட் ஆகலை. பட் இருந்தாலும் மேக்ஸில் வந்து நான் எடுத்தேங்க, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒன்று எடுக்காமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்று சாம்பிளுக்கு ஒன்று எடுத்தேன் நான். ஓகே, நல்லா தான் இருந்தது. கோயிலுங்க இது, கும்பிட்டுக்காங்க. இன்னும் ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கு பஸ்ஸு. நல்லா இருக்கு பார்த்து. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க இங்கே இந்த கடையில். ஓ, கடை பேரே கலெக்ஷன்ஸ் தான், நல்லாவே வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக ஆஃபீஸ் பஸ் ஏறினவுடனே ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நான். ஸோ அவங்களும் எதிர்பார்ப்பாங்க, அதான் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தேங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப கண்டினியூ பண்ணுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். என்னங்க இன்னும் அப்படியே தான் இருக்குது, மூவ் ஆகவே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு சின்ன சின்ன கடைங்க மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் உள்ள நல்ல கலெக்ஷன்ஸுங்க. ஒரு பெரிய ஷாப்பில் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாமே இப்போன்னு கிடையாது, எப்போவுமே நான் இந்த வழி க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் எப்போவுமே பார்ப்பேன். கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்காங்க. என்னன்னு தெரியல கொடியெல்லாம் மாட்டியிருக்காங்க. யாராவது வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். இது ஒரு கோயிலுங்க. தெப்ப குளம்லாம் நல்லா இருக்கும், குளம் நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க இங்கே இந்த இடம். கோயில் வந்துட்டு இந்த தெப்பக்குளம் மேலே, தெப்பக்குளம்லேயே வந்துட்டு அந்த பில்லர் மாதிரி வச்சு எழுப்பியிருப்பாங்க. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு. இந்த இடம், இந்த இடமே நல்லா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்களா, கோயிலில் வந்துட்டு அந்த குளம் இருக்கு இல்லையா, அங்கே பில்லர் எழுப்பி அப்படியே கட்டியிருக்காங்க. நைட்டில் இல்லை ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் வந்து பிரகாரம் போவாங்க குளத்தை சுற்றி அங்கங்கே வந்து ஒரு 4 மூலையிலையும் வந்துட்டு 4 கோயில் இருக்கும் அங்கங்கே. அநேகமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எந்த ஏரியான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன இடம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். டெய்லி இப்படி தாங்க நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய ட்ராவல் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தோணிச்சு எனக்கு, அதனால் நீங்களும் என்னோட வரீங்க. ரொம்ப நன்றிங்க நீங்கள் என் கூட வரத்துக்கு. பிரிட்ஜ் ஏறிட்டுருக்கோம். அப்பப்போ அங்கே காட்டுறேன் இல்லையா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக காட்டிகிட்ருக்கேன், சரிங்களா? நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்களாக்கும்.
பிரிட்ஜு மேலே கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் நம்ம சைடு அப்படியே நிற்குது. பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற இடம் இந்த இடத்துல மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம தேசிய கொடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கு. அழகா பார்த்தீங்கல்ல. பார்த்தீங்களா பிரிட்ஜை ஒட்டி இறங்கிட்டு இருக்கோம். பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. காலேஜ் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. கரும்பு ஜூஸுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் கரும்பு ஜூஸ் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, தேவாமிர்தமாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்ல கரும்பு ஜூஸ்? யாருக்கு தான் பிடிக்காதுங்கல்ல? என்னடா இப்படி கேட்டியடா, வாங்கி கொடுத்தா ஒரு கல் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? புரியுதுங்க. டர்பி சீசன் கூட இருக்குங்க. ஸோ இன்னும் கால்வாசி தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம இன்னும் 75% நம்ம ரீச் ஆக வேண்டியிருக்கு. இளநீர் நுங்கெல்லாம் இருக்குங்க இங்கே இந்த இடத்துல. நல்லது, மக்களுக்காக நுங்கு இளநீர்லாம் வைக்கிறது ரொம்ப அருமையான விஷயங்க. ரொம்ப சோர்வடையும் போது, வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதமாக இருக்கும் அது குடிக்கும்போது.
பட் என்ன, ஏழை மக்களால் கொஞ்சம் பிடிக்க முடியாது. அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ரேட்டெல்லாம் எல்லாமே குறையணுமுங்க. என்னோடய ஆசை உண்மைதானுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஹெல்ப் பண்ணால் நல்லது தாங்க. நம்ம தலைமுறையும் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். முடியாதவங்களுக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். குட்டி பசங்கள்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. நீங்கள்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா கிட்ட கேட்டு தீனி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. என்னங்க, சிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு ட்ராவல் போகும்போது ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே போவீங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். பாப்கார்னு, சிப்ஸு, அது மாதிரி தீனியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? பெரியவங்களும் பார்க்கலாம், நீங்கள் எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சொல்கிறேன் நான். எல்லாருமே நம்ம எல்லாருமே மனசளவில் குட்டி பசங்க தானேங்க, இல்லைங்களா? ஒரு நல்ல வீடியோ பார்க்கும்போது, இல்லை சினிமா பார்க்கும்போது பாப்கார்னு, சிப்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தாங்க ஜாலியாக இருக்கும். லைஃபே ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே. இப்போ நம்ம ஒரு கோயில் பார்ப்போம். அது நல்ல பழமை வாய்ந்த கோயில், சக்தி வாய்ந்த கோயில். இந்த பிளேஸில் ஒரு புத்து கோயிலுங்க இது. இது நிறைய பேர் வேண்டிப்பாங்க, வேண்டியது நடக்கும் அப்படின்ட்டு. பாதி தூரம் தாங்க வந்திருக்கோம் நம்ம. இங்கேருந்து ஆஃபீஸு இன்னும் பாதி தூரம் போக வேண்டியிருக்கு. ராகமாளிகா. இப்போ நம்ம பார்த்தது ராகமாளிகா பில்டிங்கு. இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. விட்டால் வந்து மோதிடுவாங்க போல இருக்கு. குறுக்கு வழியிலேருந்து லாரி வருதுங்க, ஹாரன் கூட அடிக்காமல் வராங்க.
லைட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்லங்க. இன்னும் வரலங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-25 மினிட்ஸில் வந்துடும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ். ஒரு யூ-டர்ன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு யூ-டர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஏசி பஸ்லலாம் ஏறி இருக்கீங்களா? நானும் ஏறி இருக்கேங்க ஒரு வாட்டி. நல்லா தான் இருக்கும். கட்டணம் கூட ரொம்ப அதிகம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு நாமினலாக தான் இருக்குது. விவாண்டா ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள்? அது அங்கே தான் யூ-டர்ன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. நோவாட்டல், அதுவும் ஒரு ஹோட்டல் தாங்க. இங்கே வெஸ்ட் சைடு அப்படின்னு இருக்குது. ரொம்ப டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக். இந்த பிரிட்ஜ் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டிகிட்ருக்கு. அது மெயின்டெனன்ஸுன்னாங்க நம்ம ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இருக்குது. என்ன சில பேர் வந்து பான் பராக் போட்டு அப்படியே துப்புவாங்க, அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே ரோட்லேயே போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால தான் பார்க்கறதுக்கு அக்லியாக இருக்குது. கொஞ்ச நாளில் புதுசே வந்துட்டு பழசு மாறிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் நம்ம சென்னை நல்லா தூய்மையாக இருக்கோங்க. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நானும் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
ஆக்சுவலாக ஆஃபீஸ் பஸ்ஸில் போகிறோன்னா அவங்க ஒரு ட்ரிப் ஷீட் கொடுப்பாங்க டிரைவரு, அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். நான் முதல் ஆளாக ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் பாஸ் பண்ணோம்ல அந்த ட்ரிப் ஷீட்டை பாஸ் பண்ணாங்க. பார்த்தா மொத்தமே வந்துட்டு என்னோட சேர்த்து 3 பேர் தாங்க. நானே அசந்து போயிட்டேன். பஸ்ஸு ஃபுல்லாக போவோம், இன்றைக்கி என்னென்னே தெரியல. இப்போ வீக்கெண்ட்னால நிறைய பேர் லீவ் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரில. யாருமே இல்லை பஸ்ஸில். ஆக்சுவலாக நானும் தான் லீவ் எடுக்கலான்னு பார்த்தேங்க. எனக்கும் நேற்று ஈவினிங்லேருந்து எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏதோ எனக்கு தெரியாமல் ஸ்வீட் நிறைய சாப்பிட்ருப்போம் போல் இருக்குது. எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி வீட்டில் இருந்து தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சு. சரி ஓகே, எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் டைமை, உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி வந்துடலாம். உங்களையும் வந்துட்டு என்டர்டெயின் பண்ண மாதிரி ஆச்சும், நானும் என்டர்டெயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு உங்களோட சேர்ந்து அப்படின்றதுனால வந்துட்டேங்க. இன்னும் க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, அப்புறம் ஷாப்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய வந்துடுச்சுங்க இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் அப்போல்லாம் வந்துட்டு வெறும் காடு மாதிரி இருந்தது. எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? நல்ல ரோடு, பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க, இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடமே வந்து ஒரு நிசப்தமாக இருக்கும், அமைதியான சூழ்நிலை, நல்லாயிருக்கும். அது கடந்து வந்துட்டோமா இல்லையான்னு தெரியல எனக்கு. இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், அந்த இடத்துல பார்ப்போம். வருதுங்க, அந்த பெருமாள் கோயில் தான் வருது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கல்ல, ஒரு தனி சின்னதாக ஒரு தெரு போவோம். அந்த தெருவில் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் தான் போனோம். அந்த கோயிலுக்கு போனோன்னா பார்க்கறதுக்கே நல்ல அமைதியாக இருந்தது இல்லைங்க. இது ஃபுல்லாக தோப்பு தாங்க, நல்ல நிழலாக இருக்கும். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாமே ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 10 நிமிஷத்தில் இல்லை 12 நிமிஷத்தில் வந்துடுங்க ஆஃபீஸு. ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, அதுக்காக அது வரைக்கும் போகல. ஸோ இதோட கட் பண்ணிப்போம், சரிங்களா? இன்னொரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலில் புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.
என்னங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இல்லை என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வேணும்னா இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ கண்டினியூவாக வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.